இனி விரிவான செய்திகள். ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு எதிராக அப்பல்லோ மருத்துவமனை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தை 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு நியமித்தது. இந்த ஆணையம் பல்வேறு தரப்பினரிடமும் விசாரணை நடத்திய நிலையில் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு தடை விதிக்க கோரி ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த அப்பல்லோ மருத்துவமனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் உச்சநீதிமன்றத்தில் அப்பல்லோ சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதித்தது. இதனிடையே இடைக்கால தடையை விலக்க கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. அதில் ஆணையத்தின் விசாரணை 90% முடிக்கப்பட்டு விட்டதாகவும் நீதிமன்றம் அனுமதி அளித்தால் விசாரணையை முடித்து அதன் விவரங்கள் சீலிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இருதரப்பு வாதங்களை முன்வைக்கும் வகையில் வழக்கின் இறுதி விசாரணை இன்று நடைபெறுகிறது. தமிழக மக்களை கொரோனாவிலிருந்து காக்கும் நோக்கத்திலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவை பொது இடங்களில் கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட அனுமதி வழங்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படியே செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பொது இடங்களில் சமயம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரை தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து வீடுகளில் சிலை வைத்து வழிபாடு செய்ய எந்தவித தடையும் இல்லை எனவும் பொது இடங்களில் சிலை வைக்க மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கேரளாவில் ஓணம், பக்ரீத் பண்டிகைகளுக்கு தளர்வு அளிக்கப்பட்டதாலேயே தொற்று பரவல் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுமார் 12,000 மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை இனி 10,000 ரூபாயாக வழங்கப்படும் எனவும் விநாயகர் சிலையை வடிவமைக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் 3,000 தொழிலாளர்களுக்கும் கூடுதலாக 5,000 ரூபாய் சேர்த்து தலா 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று மு க ஸ்டாலின் அறிவித்தார். பொதுமக்களுடைய பாதுகாப்பு மற்றும் நலனை கருத்திலே கொண்டு 15/9/2021 வரை அனைத்து சமய விழாக்களை கொண்டாட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது விநாயகர் சதுர்த்திக்கும் பொருந்தும். பொது இடங்களில் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட சமய விழாக்கள் கொண்டாட்டங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் தவிர தனிநபர் பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிப்பு நெறிமுறைகளை பின்பற்றி தங்கள் இல்லங்களில் கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அரசு. ஆகவே இதையெல்லாம் மனசில் வச்சுதான் போட்டிருக்க தவிர யாரும் இதை தவறா புரிஞ்சிக்க வேண்டாம். இதனிடையே மாற்று மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி ஆகிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேலும் முதலமைச்சருக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து அட்டைகளை அனுப்புமாறு பாஜகவினரை அவர் கேட்டுக் கொண்டார். அதன்படி சென்னை, எண்ணூர், தேனி, மயிலாடுதுறை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முதலமைச்சருக்கு பாஜகவினர் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து அட்டைகளை அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றம் சார்பில் விநாயகர் கோவில் அருகே சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. வழிகாட்டு நெறிமுறைகளின்படி விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூடுதலாக 25% மாணவர்களை சேர்க்க அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு அதிக அளவிலான மாணவ மாணவியர் விண்ணப்பித்துள்ளதால் கலை பாடப்பிரிவுகளுக்கு 25% கூடுதலாகவும் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ஆய்வக வசதிக்கு ஏற்ப 25% கூடுதலாகவும் மாணவர்களை சேர்க்க அனுமதி வழங்குமாறு கல்லூரி கல்வி இயக்குநர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனை பரிசீலித்த தமிழக அரசு நடப்பு கல்வியாண்டில் கலை பாடப்பிரிவுகளுக்கு 25% கூடுதலாகவும் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ஆய்வக வசதிக்கேற்ப 25% கூடுதலாகவும் மாணவர்களை சேர்க்க அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த கூடுதல் சேர்க்கை இடங்களுக்கு கல்லூரிகள் சார்ந்திருக்கும் பல்கலைக்கழகங்கள் அனுமதியை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது.
டாஸ்மாக் மதுபான கடை ஊழியர்களுக்கு 500 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாகவும் எந்த சூழலிலும் ஆன்லைனில் மதுபானம் விற்கப்படாது என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்தார். வடசென்னையைப் போலவே தூத்துக்குடி அனல்மின் நிலையத்திலும் 71,857 மெட்ரிக் டன் நிலக்கரி மாயமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவையில் மின்சாரத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி, அதிமுக ஆட்சி காலத்தில் தேவையை கருத்தில் கொண்டு மின்சாரம் விலைக்கு வாங்கப்பட்டதாகவும் இதே நடைமுறை திமுக ஆட்சியிலும் நடந்துள்ளது என்றும் கூறினார். கூடங்குளத்தில் 3வது மற்றும் 4வது அலகுகள் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு உற்பத்தி செய்யப்படும் முழு மின்சாரத்தையும் தமிழகத்திற்கு வழங்கினால் மின் தேவை முழுமையாக பூர்த்தியாகும் எனவும் தங்கமணி கூறினார். இதையடுத்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்தார். அப்போது வடசென்னை அனல்மின் நிலையத்தில் தனது உத்தரவின் பேரில் நடைபெற்ற சோதனையில் 2,37,437 மெட்ரிக் டன் நிலக்கரி காணாமல் போயிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நடைபெற்ற ஆய்விலும் 71,857 மெட்ரிக் டன் நிலக்கரி குறைவாக இருப்பது தெரிய வந்திருப்பதாக கூறினார். கடந்த ஆட்சியில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் அறிவிக்கப்பட்ட மின் திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழகம் மின்மிகை மாநிலமாக இருப்பதாக தெரிவித்த அதிமுக அரசு விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகளை ஏன் வழங்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். வருங்காலங்களில் தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையங்கள் மூலமாக மின் உற்பத்தியை பெருக்குவதே அரசின் இலக்கு எனவும் கூறினார். கடந்த ஆட்சியில் யூனிட் ஒன்றுக்கு 7 ரூபாய் 1 பைசாவுக்கு வாங்கப்பட்ட மின்சாரத்தை தற்போது தமிழ்நாடு எரிசக்தி கழகம் மூலமாக 2 ரூபாய் 61 பைசாவுக்கு வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் வேளாண் விளைச்சலை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தொடங்கப்பட்ட மின்னகம் மூலம் 97% மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு குறைகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டார். தொடர்ந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் மதுபான கடைகளில் 25,009 சில்லறை விற்பனையாளர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வருவதாகவும் அவர்களுக்கு மாத தொகுப்பூதியத்தில் 500 ரூபாய் கூடுதலாக கடந்த ஏப்ரல் முதலே கணக்கிட்டு உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் எந்த நிலையிலும் ஆன்லைன் மூலமாக மதுபானம் விற்கப்படாது என்று அவர் உறுதிபட கூறினார். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹரியானா மாநிலம் கர்னலில் உள்ள தலைமைச் செயலக கிளை வளாகத்தை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வேளாண் சட்ட விவகாரம் குறித்து ஹரியானா மாநிலம் நியூ அனச் மண்டி பகுதியில் விவசாயிகள் மெகா பஞ்சாயத்து கூட்டத்தை நடத்தினர். இதில் 11 விவசாய சங்க பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை அரசு அதிகாரிகள் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கர்னலில் உள்ள தலைமைச் செயலக கிளை அலுவலகம் நோக்கி படையெடுத்தனர். போலீசார் அமைத்திருந்த தடுப்பு வேலிகளை தாண்டி சாறை சாறையாக விவசாயிகள் பேரணியாக சென்றனர். பின்னர் தலைமைச் செயலக கிளை அலுவலகத்தை சென்றடைந்த விவசாயிகள் அங்கு முற்றுகை போராட்டம் நடத்தினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து தலைமைச் செயலக கிளை வளாகத்திலேயே அமர்ந்து இரவு உணவை சாப்பிட்ட விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் அங்கு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். आज छुट्टी दे दो क्या भाई सरकारी कर्मचारी कौन कौन किसान पंजाब ठंडा
ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அமைத்துள்ள புதிய அரசின் பிரதமராக முல்லா முகமது ஹசன் அகுந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலவி வந்தது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தாலிபான்களின் செய்தி தொடர்பாளர் சஃபியுல்லா முஜாஹித் புதிய அரசில் இடம்பெற்றுள்ளவர்களின் பட்டியலை வெளியிட்டார். இதன்படி பிரதமராக முல்லா முகமது ஹசன் அகுந்த் பொறுப்பேற்கிறார். புதிய அரசில் 2 துணை பிரதமர்கள் இடம்பெற்றுள்ளனர். முல்லா அப்துல் கனி பராதர் மற்றும் மௌலவி அப்துல் சலாம் அனாஃபி ஆகியோர் துணை பிரதமர்களாக பொறுப்பேற்க உள்ளனர். தாலிபான் அமைப்பின் நிறுவனரான முல்லா உமரின் மகன் யாக்குப் முஜாஹித் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் சிராஜுதீன் ஹக்கானி உள்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அமீர் முத்தாக்கி தாலிபான்களின் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்கிறார். அமைச்சர்கள் முக்கிய தலைமை பொறுப்புகள் என 30க்கும் மேற்பட்டோரை நியமித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள தாலிபான்கள் அமைச்சரவை அமைக்கும் பணி இன்னும் நிறைவடையவில்லை என்றும் காபந்து அரசாகவே இது இயங்கும் என்றும் அறிவித்துள்ளனர். மேலும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ளோரையும் அமைச்சரவையில் இணைக்க முயல்வோம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி முதலே அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு பணியாளர் சங்கங்களின் கோரிக்கைகள் தொடர்பாக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் 13 அறிவிப்புகளை வெளியிட்டார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் உயர்த்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், எனினும் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி உயர்வு அமல்படுத்தப்படும் என கூறினார். அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்து இந்த அரசுக்கு கடும் நெருக்கடியான நிதி சூழல் இருப்பினும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்ட நாளுக்கு 3 மாத காலத்திற்கு முன்னதாகவே, அதாவது 1/1/2022 முதல் அகவிலைப்படி உயர்வு அமுல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சத்துணவு மையங்களில் பணியாற்றும் சமையலர்கள் மற்றும் சமையல் உதவியாளர்கள் ஆகியோரின் ஓய்வு வயது 58லிருந்து 60ஆக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். அரசு பணியாளர்கள் தங்கள் பணிகாலத்தில் பெற்றிடும் கூடுதல் கல்வி தகுதிக்கான ஊக்கத்தொகை மத்திய அரசால் அண்மையில் அறிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு முறைகளின் அடிப்படையில் விரைவில் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் தேவைக்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஓய்வு பெறும் நாளில் அரசு பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கும் நடைமுறை தவிர்க்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 2016, 2017 மற்றும் 2019 ஆண்டுகளில் முந்தைய அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் நடத்திய போராட்டங்களின் போது வேலை நிறுத்தம் செய்த காலத்தையும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட காலத்தையும் பணிகாலமாக முறைப்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். வேலை நிறுத்த போராட்டத்தின் போது பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை அதே இடத்தில் மீண்டும் பணியமர்த்தும் வகையில் கலந்தாய்வின் போது அவர்களுக்கு உரிய முன்னுரிமை தரப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். பணியில் இருக்கும்போது காலமான அரசு பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் அரசு பணி பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நீக்கும் வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என குறிப்பிட்டார். அரசு பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவர்களை சார்ந்து வாழும் வாரிசுகளும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விதமாக ஆணைகள் பிறப்பிக்கப்படும் எனவும், அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாயை விட கூடுதலாக கொரோனா சிகிச்சைக்கான செலவுத் தொகையை அரசு நிதி உதவியில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். கணக்கு மற்றும் கருவூலத்துறையின் பணிகளை எளிதாக்கும் வகையில் மாவட்டந்தோறும் பணியாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். புதிதாக அரசு பணியில் சேரும் அரசு பணியாளர்கள் மற்றும் பதவி உயர்வு பெறும் பணியாளர்களுக்கு பணி தொடர்பான பயிற்சியை அந்தந்த மாவட்டங்களிலேயே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சார தேவைக்கேற்ப ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சருக்கு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். கடுமையான நிதி நெருக்கடியிலும் இதுபோன்ற அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். இதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஒட்டுமொத்த ஆசிரியர், அரசு ஊழியர், ஓய்வூதியதாரர் குடும்பங்கள் சார்பாகவும், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும், ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாகவும்
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாகவும் அரசு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்தனர். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே அது மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதுபோன்று கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அரசினர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல், தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்றைக்கு 2 பகுதிகளாக நடைபெற இருக்கிறது. காலை மற்றும் மாலை என 2 வேளை கூடுகிறது. காலையில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை ஆகிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. அதே போல இன்று மாலை கூடக்கூடிய 5 மணிக்கு கூடக்கூடிய சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை சார்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வர இருக்கிறார். குறிப்பாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போது பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு சட்டத்துக்கு எதிராக, அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த மிக முக்கியமான சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஏற்கனவே கொண்டு வந்த 3 வேளாண் திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் முன்வடிவை கொண்டு வந்திருந்தது. அந்த அடிப்படையில இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். இது மிக முக்கியமான ஒன்று. தேர்தல் அறிக்கையிலும் திமுக இத இடம்பெற்றிருப்பது அப்படிங்கிறதையும் ஒரு மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கையையும் இணைக்க வலியுறுத்தப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. எனவே அந்த வகையில இன்றைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான ஒரு சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்றைக்கு கொண்டு வருகிறார். பாலவே, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை முதல் டோஸ் செலுத்தப்பட்ட மருத்துவமனையிலேயே 21 நாட்கள் இடைவெளியில் 2வது டோஸ் செலுத்த வேண்டும் என்று டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் இந்தியாவில் விநியோகம் செய்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சோதனை அடிப்படையில் ஒரு சில மருத்துவமனைகளில் மட்டுமே செலுத்தப்பட்டு வந்த ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தற்போது நாடு முழுவதும் உள்ள பங்குதாரர் மருத்துவமனைகள் மூலம் செலுத்தும் பணிகள் செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கியுள்ளதாக ரெட்டிஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் ஒரு டோஸ் 1145 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு எதிராக 91.06 விழுக்காடு செயல்படுவதாக அறிவித்துள்ள ஸ்புட்னிக் வி ரஷ்யா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.